ஆகிட்டு நம்ம மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம அப்படியே சுட சுட சாப்பாட்டில் வச்சு என்ன செய்ய போகிறேன்? ஏதாவது ஒரு டிஷ்ஷு யோசிச்சு வச்சிருப்பேன். நேரம் யோசிக்காமலையா? யோசிச்சாச்சு. இன்னைக்கு எங்கள் ஊர் சைடில் மீன் ரசம், அதாவது மஞ்சள் தண்ணி அப்படிங்க செய்வாங்க. ஸோ அது நீ கூட சாப்பிட்டுக்க மாட்டேன்ல. ஸோ இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்தா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட அருமையாக இருக்கும். இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பெரிய வெங்காயம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி தக்காளி ஒரு 2, அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைக்க போகிறோம். தக்காளியை தவிர பாக்கி எல்லாத்தையும் போட அரைக்க போகிறோம். ஏன்னா தக்காளியை கலந்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு 2 வெங்காயத்தை மிக்சியில் வச்சு சேர்க்குறேன். அப்புறம் நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சோம்பு ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த 6 பல் பூண்டு, அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் சேர்த்துறேன். 3 வரமிளகாய் சேர்த்துங்க, சின்னதாக உள்ளது. ஓகேவா? சேர்த்தாச்சு. அப்புறம் இதில் சும்மா காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒரு மிளகாத்தூள் சேர்த்துங்க. அப்புறமா காரம் தேவைப்பட்டால் பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் நீங்கள் ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த மஞ்சள் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. ஸோ இதை மட்டும் நம்ம அரைக்க போகிறோம். அதாவது நம்ம எடுத்து இந்த பொருளில் வந்து தக்காளி தவிர பாக்கி எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். சரியா? எடுத்தாச்சு. நம்ம வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா, பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 சைஸ் லெமன் சைஸ் அளவுக்குள்ள புளியை வந்து என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது ரசம் அப்படி எவ்வளோ கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து 1.5 சைஸ் இருந்தது, இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இதில் கலந்துருங்க. இதில் கலந்து ஒரு உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா 2 தக்காளி, அதை வந்து நீங்கள் இதில் இப்படி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா காரம் செக் பண்ணுங்கள். ஸோ காரம் செக் பண்ணி அது எப்படின்னு பார்த்துங்க. தக்காளி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும், ரசம் மாதிரி இருக்காது. அதனால் தக்காளி மாதிரி நம்ம வெட்டி தான் சேர்க்கணும். காரம் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரசம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளியோட பச்சை வாசம், நம்ம போட்டுக்க இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசம், அது எல்லாமே போகணும். போனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கன்னா மீனை போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மீன் எடுத்து வந்துருக்கேன். மீன் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இப்படி கூட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் மீனை போட்டு செய்ய போகிறேன், அதனால் மீன் ரசம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா மீனை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் மீனை போட்டாச்சு. இந்த மீன் கொதித்து நல்லா வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் மீன் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். குறையாமல் இப்படி லைட்டாக கிண்டிக்கிட்டுங்க. காட்டணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மீன் ரசம் ரெடி ஆகிட்டு, நம்ம மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம அப்படியே சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரசத்தை நல்லா சளிக்க ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு சாம்பிளாக ஊற்றி காட்டிட்டுருங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்காக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரசத்து கூட அந்த மீன் சேர்ந்து அந்த டேஸ்ட் சூப்பராக நல்லா வந்துருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.